ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி இருக்கிற இடங்களை அப்படியே கண்களை மூடி வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் வாய்களை திறந்து, நல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, கிருபை நிறைந்தவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எத்தனையோ நேரங்களிலே நாங்கள் பலவீனப்படும் போது, சோர்ந்து போகும்போது, ஆண்டவரே உங்க பிரசன்னத்தால் எங்களை இடக்கட்டுவீங்க, உங்களுடைய மகிமையினால் எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறீங்க, கிருபையினால் எங்களை உயிர்ப்பிக்கிறீங்க. ஆண்டவரே இந்த காலை வேளையில் அப்பா எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல வாய்களை திறந்து உங்க சத்தம் உயரட்டும், உங்கள் உதடுகள் அசையட்டும். நல்லவர் என்று சொல்லுங்க. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். சொல்லுங்க, இயேசு நல்லவர். யோசபாத் ராஜாக்கு விரோதமாய் 3 கூட்டங்கள் எழும்பின போது அவர்கள் செய்தது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதித்தார்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேற எதையும் சொல்ல வேண்டாம். கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லா சூழ்நிலைகளை பார்க்கிலும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவர், கைவிடாத தேவன் அவர். அவர் நல்லவர், நல்லவர், போதுமானவர், என் அடைக்கலமானவர். நீர் நல்லவர் ஆண்டவரே. என்னை சுமந்து கொண்ட தேவனே நீர் நல்லவர். இம்மட்டுமாய் பாதுகாத்த தேவனே நீர் நல்லவர். இம்மட்டுமாய் எங்களை தப்புவித்தீரே நீர் நல்லவர். இம்மட்டுமாய் எங்களை சுமந்து வந்தீரே நீர் நல்லவர். இம்மட்டுமாய் எங்களுக்கு தேவைகள் எல்லாம் சந்தித்தீரே நீர் நல்லவர். நல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எத்தனையோ நெருக்கங்கள், எல்லா பக்கத்திலும் நெருக்கங்கள் வந்த போதும் ஆண்டவரே நீர் பரலோகத்திலிருந்து மன்னாவை அனுப்பினீரே. ஆண்டவரே ஆச்சரியமாக எங்களை நடத்தினீரே. தேவைகள் ஆச்சரியமாய் சந்தித்தீரப்பா. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து 3 மாதத்தை ஆண்டவர் கடக்க கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லவர் சொல்லுங்க. நீர் நல்லவர். ஆண்டவரை துதிக்க 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 ஒரு பெரிய மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம் நம் இருதயங்களை ஆட்கொள்ளுவதாக. நம் புத்தி கெட்டாத தேவ சமாதானம், தேவ சமாதானம் ஒவ்வொரு இருதயத்தை ஆட்கொள்ளுவதாக. ஓ ரபல ஷந்தலா. அப்படியே அந்நிய பாஷைகளை பேசுங்க. கர்த்தர் கொடுத்த நவமான பாஷைகளை பேசுங்க. ஷதரபௌரியந்தலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து ஆவில நிரம்பி பேசுங்க. ஒரு புதிய பலன், ஒரு புதிய பலன், ஒரு புதிய பலன், ஒரு புதிய பலன், தேவ பலன், நம்முடைய பலன் அல்ல. இனி கர்த்தருடைய பலத்தினால நடக்க போறீங்க, கர்த்தருடைய பலத்தினால பேச போறீங்க, கர்த்தருடைய பலத்தினால நீங்க காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார். ஷகபரஹண்ட ரஹூரியந்தலபா. ஹல்லேலூயா. உங்க பலனை நீங்க சார்ந்திருந்தீங்கன்னா அந்த பலன் ஒரு நாள் குன்றி போகும். அந்த பலன் சோர்வை கொண்டு வரும். இனி கர்த்தருடைய பலத்தை சார்ந்து கொள்ளலாமா? சொல்லுங்க, ஆண்டவரே உங்க பலத்தால் இடை கட்டுங்க. தாவீது சொல்லுகிறார், கர்த்தரே என் பலன், கர்த்தரே என் பலன், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன், உம்மில் அன்பு கூறுகிறேன், உம்மில் அன்பு கூறுகிறேன். இந்த காலை வேளையில சொல்லுங்க, என் பலனாகிய கர்த்தாவே, என் பலன் நீர்தானப்பா. சங்கீதம் 18 வாசிக்கிறோம். தாவீது சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன். ஓ ரபன ஷந்தலபா. உம்மில் அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. ஓ நீர் சொன்னால் ஆகும், அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட நிற்கும். வார்த்தையில் வல்லமை உள்ளவர், அவர் கிருபையால நம்மை தாங்குகிறார். ஓ ரபன ஷந்தலா ஓரியந்தலா. நீர் சொன்னால் எல்லாமாகும், சொல்லால் என் ஜீவன் வாழும். உம் கண்கள் என்னை தேடும். நான் உடைந்தால் உம் உள்ளம்
உள்ளம் வாடும். உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். உந்தன் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். பலவீனன் பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாம் சுகவான் என்பேன் நான். சொல்லுங்க. பலவீனன் என்று சொல்லாம் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாம் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாம் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாம் சுகவான். மீண்டுமாய் சொல்லலாமா? பலவீனன் என்று சொல்லாம் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாம் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாம் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாம் சுகவான் என்பேன் நான். ஹல்லேலூயா. என்னன்னு தெரியல, இங்க வரும்போது மேலே ஏறணுன்னு இந்த பாடல் தான் ஞாபகம் வந்துக்கிட்டே இருந்தது. இந்த பாடல் அங்கே இருக்குமான்னு தெரியல, ஸ்க்ரீனில் எடுத்துக்கலாம். நீ சொன்னால் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்று சொல்லுவோம். ஆமென். சொல்லுங்க, நான் பலவான். கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். ஒருவேளை சுகவீனத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். இங்கிருந்து போகும்போது நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் ஒரு பெரு சுகத்தை கொடுத்து அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. இந்த சரீரத்தில் ஒரு தெய்வீக சுகம், ஒரு தெய்வீக வல்லமை ஆண்டவர் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் சொல்லலாமா? 2 கைகளை உயர்த்தி, முடிஞ்சா 2 கையை உயர்த்தி. பலவீனத்தோடு வந்திருக்கலாம், ஆண்டவருக்கு நேரா கரங்களை உயர்த்திருங்க. கரங்களை ஆண்டவருக்கு நேரா உயர்த்துகிறது எதுக்கு அர்த்தம்னா, ஆண்டவரே நான் இல்லப்பா, நீங்க செஞ்சிருங்க, நீங்க செஞ்சிருங்க, நீங்க நடத்துருங்க. அதுக்கு தான் அடையாளம். நான் இனி எதோ செய்ய மாட்டேன், என் பலத்தினால எதை செய்ய மாட்டேன், என் பலத்தினால நான் எதையும் நம்ப மாட்டேன், நீங்க நடத்திருங்க. அதற்கு தான் அடையாளம். என்னை ஒப்பு கொடுக்கிறேன், முழுமையா ஒப்பு கொடுத்துடுறேன், எதையும் நான் பிடிச்சிட்டு இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வேளையில சில பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வராததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாமும் சேர்ந்து போராடிட்டு கொண்டிருப்போம். சில வியாதிகளுக்கு முற்றுப்புள்ளி வராததுக்கு காரணம் நாமும் எதாகிலும் போராடி கொண்டிருப்போம், எதாகிலும் செய்து கொண்டிருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் கரத்துல கொடுக்க போறீங்க, ஆண்டவர் கரத்துல கொடுக்க போறீங்க. கரங்களை உயர்த்தி சொல்லிருங்க, ஆண்டவரே உம்முடைய கரத்துல கொடுக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. பலவீனன் என்று சொல்லாம் பலவான் என்பேனா. சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனா. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனா. சுகவீனன் என்று சொல்லாம் சுகவான். மீண்டுமாய் சொல்லுங்க உங்க சத்தம். பலவீனன் என்று சொல்லாம் பலவான். ஆமென். சுகவீனன் என்று சொல்லாமல் பலவீனன் என்று சொல்லாம் பலவான் என்பேனா. சுகவீனன் என்று சொல்லாமல். மீண்டுமாய் பாடலாமா? பலவீனன் என்று சொல்லாம் பலவான் என்பேனா. சுகவீனன் என்று சொல்லாமல் பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனா. சொல்லாமல். மீண்டுமாய் ஒரு முறை. பலவீனன்
பலவீனன் என்று சொல்லாம் பலவான் என்பே. நல்ல வாய்களை திறந்து சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாம் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாம் சுகவான். நீர் சொன்னால் எல்லாமாகும். உம் சொல்லா என் ஜீவன் வாழும். உம் கண்கள் என்னை தேடும். நான் உடைந்தால் உம் உள்ளம் வாடும். மீண்டுமாய் சொல்லு. நீர் சொன்னால் உங்க சத்தம் உயரட்டும். ஆமென். என் ஜீவன் வாழும். என் கண்கள் உம்மை தேடும். நான் என்று சொல்லாமல் பலவீனன் என்று சொல்லா பலவான் என்பேன். சுகவீனன் என்று சொல்லா சுகவான் என்பேன். பலவீனன் என்று சொல்லாம் பலவான் என்பேன். சுகவீனன் என்று சொல்லாம் சுகவான். மீண்டுமாய் சொல்கிறேன். பலவீனன் என்று சொல்லாம் பலவான். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறமையான ஒளி அவர் சொல்லாம் சுகவான் என்பேன். பலவீனன் என்று சொல்லாம் பலவான் என்பேன். சுகவீனன் என்று சொல்லாமல். இன்னும் ஒரு முறை கடைசி. பலவீனன் என்று சொல்லாம் பலவீனனை ஆண்டவர் புறக்கணிப்பதில்லை. ஆமென். சுகவான் என்பேன். பலவீனன் என்று சொல்லாம் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். சுகவான் பலவீனன் என்று சொல்லாமல் பலவீனன் என்று என்னால முடியாது, என்னால செய்ய முடியாது, என்னால படிக்க முடியாது எல்லாம் சொல்றீங்களா? கர்த்தர் உங்களை பலவானாய் மாற்றுகிறார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்துவார். இந்த போராட்டத்திலே குடும்பம் அடிஞ்சிடும் போல, இதே போராட்டத்துல நான் வாழ்வம் போல நினைக்கிறீங்களா? இல்ல, எல்லா போராட்டங்களுக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். விசுவாசத்தோடு சொல்லுங்க. சுகவான் என்பேன் நான், பலவான் என்பேன் நான், சுகவீனன் என்று சொல்லாமல் ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை உயர்த்திடுவேன், என்றும் உயர்த்திடுவேன். உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், என்றும் துதித்திடுவேன், என்றும். மீண்டுமாய் உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உயர்த்திடுவேன், என்றும் துதித்திடுவேன். உம்மை ஆராதிப்பேன், உயர்த்திடுவேன், உயர்த்திடுவேன். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்துவார். பக்கத்துல நம்மளை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், கர்த்தர் தரும் புது நாமத்தால் அழைக்கப்படுவாய், கர்த்தர் தரும் அபிஷேகம் மேன்மைப்படுத்தும். இந்த பாடல் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரங்களை தட்டி பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்தலாம். கர்த்தர் தரும் புது நாமத்தால் அழைக்கப்படுவாய், கர்த்தர் தரும் அபிஷேகம் மேன்மைப்படுத்தும். கர்த்தர் தரும் புது நாமத்தால் அழைக்கப்படுவாய், கர்த்தர் தரும் அபிஷேகம் மேன்மைப்படுத்தும். கீர்த்தியாக புகழ்ச்சியாக
மேன்மையாக என்னை உயர்த்திடுவார். கீர்த்தியாக புகழ்ச்சியாக மேன்மையாக உன்னை உயர்த்திடுவார். கர்த்தர் தரும் புது நாமத்தால் அழைக்கப்படுவார். கர்த்தர் தரும் அபிஷேகம் மேன்மைப்படுத்தும். பாடுவோம். புது நாமத்தால் அழைக்கப்படுவார். கர்த்தர் தரும் அபிஷேகம் கீர்த்தியாக கீர்த்தியாக புகழ்ச்சியாக மேன்மையாக உன்னை உயர்த்திடுவார். கீர்த்தியாக புகழ்ச்சியாக மேன்மையாக உன்னை உயர்த்திடுவார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை, நிற்பதே இல்லை. பாடுவோம். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை நிற்பதே இல்லை. ஒரு வழியாய் வருபவர்கள் பல வழியாய் மறைவார். ஒரு வழியாய் வருகிற சத்துரு 7 வழியை ஓடி போவான். சொல்லுங்க. ஒரு வழியாய் வருபவர்கள் பல வழியாய் மறைவார். கீர்த்தியாக கீர்த்தியாக புகழ்ச்சியாக உன்னை உயர்த்திடுவார். கீர்த்தியாக புகழ்ச்சியாக மேன்மையாக என்னை உயர்த்திடுவார். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை, நிற்பதே இல்லை. பாடுவோம். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை, நிற்பதே இல்லை. ஒரு வழியாய் வருபவர்கள் பல வழியாய் மறைவார்கள். ஒரு வழியாய் வருபவர்கள் பல வழியாய். சொல்லுங்க. ஒரு வழியாய் வருபவர்கள் பல வழியாய் வருபவர்கள் பல வழியாய் மறைவார்கள். கீர்த்தியாக புகழ்ச்சியாக மேன்மையாக உயர்த்திடுவார். அவர் உயர்த்துவார். இது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். மோசையோடு நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு என்றும் இருந்திடுவார். ஒருபோதும் விலகிட மாட்டார். மோசையோடு இருந்தது போல் உன்னோடு இருந்திடுவார். ஒருபோதும் விலகிட மாட்டார். திடன் கொள்வாய், பலன் கொள்வாய், வல்லமையாக நீ எழும்பிடுவாய். திடன் கொள்வாய், பலன் கொள்வாய், வல்லமையாக நீ எழும்பிடுவார். கீர்த்தியாக புகழ்ச்சியாக மேன்மையாக உயர்த்துவார். அவர் உயர்த்துகிற தேவன். சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை நீனால் அபிஷேகம் செய்வார். சொல்லுங்க. கீர்த்தியாக தந்தைய போல் தாயை போல ஆற்றி தேற்றி சுமந்திடுவார். உன்னை ஏந்திடுவார். தந்தைய போல் தாயை போல் ஆற்றி தேற்றி சுமந்திடுவார். உன்னை ஏந்திடுவார். கிருபையினால் கரம் பிடித்து காலமெல்லாம் நடத்திடுவார். கிருபையினால் காலமெல்லாம் கிருபையினால் கரம் பிடித்து சொல்லுங்க. காலமெல்லாம் என்ன நடத்துவார். ஒவ்வொரு நாளும் நடத்துவார். ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாய் நடத்துவார். கீர்த்தியாக புகழ்ச்சியாக மேன்மையாக உயிரோடு இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை, நிற்பதே இல்லை. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை, நிற்பதே இல்லை. ஒரு வழியாய் வருபவர்கள் அபிஷேகத்தில் நிரம்பி சொல்லுங்க. ஆமென். ஒரு வழியாய் வருகிற சத்துரு 7 வழியாய் ஓடி போவார்கள். நல்ல விடுதலையோடு சொல்லுங்க. ஒரு வழியாய் எதிராய் நிற்கிற சத்துருக்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள்.
ரிகபல ஷத ரபனஹோ சியாதலா ஒரு வழியாய் சூழ்ந்திருக்கிற சத்துருக்கள் விரட்டி கொண்டிருக்கிற சத்துருக்கள் ஓடி போவார்களாக. செதரபனா மாறி கீர்த்தியாக கீர்த்தியாக புகழ்ச்சியாக மேன்மையாக உயர்த்திடுவார். கீர்த்தியாக புகழ்ச்சியாக மேன்மையாக உன்னை உயர்த்திடுவார். மோசையோடு இருந்தது போல் உன்னோடு என்றும் இருந்திடுவார், ஒருபோதும் விலகிட மாட்டார். மோசையோடு இருந்தது போல் உன்னோடு ஆமென். ஒருபோதும் விலகிட மாட்டார். திடன் கொள்வாய் பலன் கொள்வாய் வல்லமையாக. நீ நல்ல கையை தட்டி பாடுவோமா? திடன் கொள்வார். பலன் கொள்வாய் வல்லமையாக. திடன் கொள்வாய் பலன் கொள்வாய் திடன் கொள்வாய். நல்ல ஆவில நிரம்பி பாடுங்க. ஒரு புதிய பலன் உங்க சரீரத்தில், ஒரு புதிய பலன். எல்லா சோர்வுகள் பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் விலகி போவதாக. எல்லா மன அழுத்தங்கள் கலக்கங்கள் இயேசுவின் நாமத்தினால் விலகி போவதாக. திடன் கொள்வாய் திடன் கொள்வாய் வல்லமையாக. நீ எழும்பி கீர்த்தியாக கீர்த்தியாக புகழ்ச்சியாக மேன்மையாக உயர்த்திடுவார். கீர்த்தியாக புகழ்ச்சியாக மேன்மையாக. உயர்த்திடுவார். தந்தைய போல் தாய போல ஆற்றி தேற்றி சுமந்திடுவார், உன்னை ஏந்திடுவார். தந்தை போல் தாய் போல் ஆற்றி தேற்றி சுமந்திடுவார், உன்னை ஏந்திடுவார். கிருபையினால் கரம் பிடித்து காலமெல்லாம் நடத்திடுவார். கிருபையினால் அவர் கிருபையே ஷதலரஹா. சொல்லுங்க, கிருபை தாங்கட்டும் அப்பா. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும், கிருபை பெருகும், கிருபை பெருகும், கிருபை பெருகுவதாக. கர்த்தரை நம்புகிறவனையோ அவர் கிருபை சூழ்ந்து கொள்ளும். இப்பொழுதே அந்த கிருபை சூழ்ந்து கொள்ளுவதாக. உம்மை நம்பியிருக்கிற ஜனங்கள் மேல் உங்க கிருபை இறங்குவதாகப்பா. ஷகபா. நாளை தினத்தை குறித்து கவலையோடு வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் உங்க கிருபை சூழ்ந்து கொள்ளுவதாக. ஆச்சரியமாய் நடத்துங்கப்பா, ஆச்சரியமாய் நடத்துங்கப்பா. அதிசயமான கதவுகளை திறப்பீராக. ஒளிப்பிடத்தின் பொக்கிஷங்களை தாருமப்பா. கிருபையினால் காலமெல்லாம் நடத்திடுவார். கீர்த்தியாக புகழ்ச்சியாக மேன்மையாக உயர்த்திடுவார். ஓ ரகபசிகதரபா. புகழ்ச்சியாக மேன்மையாக சொல்லு, கீர்த்தியாக. புகழ்ச்சியாக ஆமென். நீங்கள் தரித்திரத்தில் இருப்பது தேவ சித்தம் இல்லை. தரித்திரத்தில் இருப்பது தேவ சித்தம் இல்லை. இன்றைக்கு கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை மேன்மைப்படுத்தும். ஓ ரகபசிகல ரஹந்தலா. அந்த அபிஷேகத்தினை நிரம்பி சொல்லுங்க. உயர் கீர்த்தியாக கீர்த்தியாக புகழ்ச்சியாக மேன்மையாக சந்தோஷமா சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன், நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன். நம்மோடு சந்தோஷமா சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் நல்ல உற்சாகமாக சந்தோஷத்தோடு சொல்லுங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் அவர் கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அழைத்த தேவன் பெயர் சொல்லி அழைத்தவர். தாயின்
கருவிலே முன்னறிந்தவர். ஆமென். அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். இல்லாதவைகள் இருக்கிறவை போல் அழைக்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு நாளும் ஆண்டவர் கைவிட மாட்டார். அப்படியே எல்லாரும் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, என்னை முன் குறித்தவரே, என்னை முன் குறித்தவரே, தாயின் கருவிலங்களை தெரிந்து கொண்டவரே, இன்றைக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்படுவதாக. என்று ஆகார் ஆபிரகாமால் துரத்தப்படும் போது, கைவிடப்படும் போது, ஆகார் வனாந்தரத்தில் அழுது திரிந்து கொண்டிருக்கும் போது, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன், அந்த கொஞ்சம் அப்பமும் தண்ணியும் செலவடைஞ்சிச்சு, பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன், தூரமா உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கும் போது ஆகாரை ஆண்டவர் விசாரித்தார். ஆண்டவர் ஆகாரை விசாரித்தார். ஆகாரே, உனக்கு சம்பவித்தது என்ன? ஆண்டவர் விசாரிக்கிறவர். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைத்தவர் உண்மை உள்ளவர். நீங்க நினைக்கலாம், யாரும் என்ன விசாரிக்க யாரும் இல்லையே, எல்லாரும் கைவிட்டாங்களே, ஆகாரை போல வந்திருக்கலாம். ஆகாரை விசாரித்தவர் உங்களை விசாரிக்க உண்மை உள்ளவர். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். எல்லாரும் வாய்களை திறந்து விசுவாசத்தோடு, நீ அழைத்தவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் உங்களை நடத்துவார், உங்கள் பிள்ளைகளை நடத்துவார், உங்கள் எதிர்காலத்தை நடத்துவார், எல்லா தேவைகளை சந்திப்பார். அழைத்தவர் கைவிட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அழைத்தவர் கைவிட மாட்டார். ஆச்சரியமாய் நடத்துவார். அவர் நடத்துகிற காரியங்கள், அவர் செய்கிற செயல்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் ஆச்சரியமாய் இருக்கும். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடலாம். என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, என்னை அழைத்த தேவன் சந்தோஷமாய் நல்ல ஆவில நிரம்பி அழைத்த தேவன் கைவிட மாட்டார். அழைத்த தேவன் அவர் கைவிட மாட்டார். பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமான மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? சந்தோஷமாயிரு. அழைத்த தேவன் கைவிட மாட்டார். நம்மை அழைத்த தேவன். எல்லாரும் எழுப்பி நின்று பாடலாமா? என்னதான் நேர்ந்தாலும், என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். நீ கைவிடப்படுவதில்லை, நீ கைவிடப்படுவதில்லை. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னவர். ஓ ரகபா ஷதரபா. ஸ்திரீயானவன் தன் கர்ப்பத்தின் பிள்ளையை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என்னை உள்ள கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. அழைத்ததே நல்ல சந்தோஷமா விடுதலையோடு பாடுங்க. கர்த்தர் மேல பாரத்தை வச்சிருங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களை ஆதரித்து நடத்துவார். சந்தோஷ நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கிற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்மை காண்கிற தேவன் ஆகாரின் கண்களை திறந்தவரே, எங்க மன கண்களை திறப்பீராகப்பா. நம்மோடு இருப்பதா
சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. நீங்கள் பாட பாட எல்லா துக்கங்கள் மறைந்து போகிறது. உயர்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன், சர்வவல்ல தேவன், சர்வவல்ல தேவன். சொல்லுங்க, சர்வ வல்லவர். நம்மோடு இருக்கிறவர் சாதாரணமான மனிதன் அல்ல. அவர் எல்ஷடாய், அவர் எல்ஷடாய், எல்லாம் செய்யக்கூடியவர், சர்வ வல்லமை உள்ளவர். ஓ ரகமா ஷதரபா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். மரித்து போன லாசருவை 4 நாளுக்கு பிறகு மீண்டுமாய் உயிரோடு எழுப்பின ஆண்டவர் இன்றைக்கு விசுவாசிப்பாயா? தேவ மகிமையை காண்பாய், கர்த்தருடைய செயலை காண்பாய். எல்லா அடைக்கப்பட்ட வாசல்கள், மாந்திரிக கட்டிகள், சாப கட்டிகள், பில்லி சுனி கட்டிகள் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படுவதாக. முன்னேற்றத்தை தடுக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் முறிக்கப்படுவதாக. உயர்வானாலும் உயர்வானாலும் சர்வ வல்ல தேவன் எல்ஷடாய் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. எல்ஷடாயின் தேவன், எல்ஷடாயின் தேவன், Almighty God, Almighty God, அவரால் எல்லாம் செய்ய முடியும். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அவர் எல்ஷடாய், 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 சர்வ வல்லமை உள்ளவரே. எல்ஷடாய், எல்ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. எல்ஷடாய், எல்ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. எல்ஷடாய், 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 தெய்வமே. எல்ஷடாய், எல்ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே, சுகம் தருபவரே. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, தெய்வமே. மீண்டும் யெகோவா ராஃபா, யெகோவா, நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொன்னீரே. எங்களை சுகமாக்குகிறவரே, தோல்வியாதிகள் குணமடையட்டும் அப்பா. சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறட்டும். தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், வணங்குகிறோம்.
உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். யெகோவா நிசியே, யெகோவா நிசியே, வெற்றி தரும் தெய்வமே. யெகோவா நிசியே, வெற்றி தரும் தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நீரென் சொந்தம், நீரென் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. சொல்லுங்க, நீரென் சொந்தம், நீரென் சொந்தம், நீரென் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. சூரைச் செடியின் கீழிலும் உம் சமூகம் என்னை இந்த கால வேளையில எங்களை பலப்படுத்துங்கப்பா, எங்களை பலப்படுத்துங்கப்பா, எங்கள் குடும்பத்தை பலப்படுத்துங்கப்பா. தாவீது வர வர பலப்பட்டான், சவுலோ பலவீனப்பட்டான். தாவீது வர வர பலப்பட்டான். 1 நாளாகமத்தில் வாசிக்கும் போது சாலமோன் ராஜா தன் ராஜ்யபாரத்தில் பலப்பட்டான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஓ ரபனா சிகாலா தூராமா. சொல்லுங்க, நீரே என் தஞ்சம், நீரே என் தஞ்சம், நீரே என் தஞ்சம், நீரே எனக்கு எல்லாம். ஆண்டவரே, துன்பமா இருக்கட்டும், வனாந்திரத்தின் பாதையா இருக்கட்டும், அழுகையின் பாதையா இருக்கட்டும், நீரே எனக்கு தஞ்சம். உம்மை நான் விட மாட்டேன்ப்பா. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உம்மை விட மாட்டேன் ஆண்டவரே. இந்த காலை வேளையில சொல்லுங்க, உம்மை விட மாட்டேன் ஆண்டவரே, உம்மை விட மாட்டேன்ப்பா. நீரே என் நம்பிக்கை, நீரென் சொந்தம், நீரென் துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்கள் ஆனந்தம் நீர் எனக்கு. சூரைச் செடியின் கீழிலும் உம் சமூகம், சமூகமே எங்களுக்கு மேல நீரென் சொந்தம், நீரென் பக்கம், துன்ப வேளைகள் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. இன்னொரு முறை சொல்லு, நீரென் சொந்தம். நீ எவ்வளவு சத்தமா சொல்ல முடியும் அவ்வளவு சத்தமா சொல்லுங்க. என் துன்ப வேளையில் ஆழியின்
செடியின் கீழிலும் உம் சமூகம் நை தேற்றுமே. நீரின் நீரின் துன்ப வேளைகளில் ஆனந்தம் எனக்கு. கர்த்தருடைய சமூகமே நமக்கு பலன், அவருடைய பிரசன்னமே நமக்கு பலன், ஆனந்தம். கைகளை உயர்த்தி ஒரே நிமிஷம் சொல்லிருங்க, ஆண்டவரே உங்க பிரசன்னத்தை நான் எப்போதும் நான் சுமக்கணும், உங்க பிரசன்னம் என் வீட்டுல ஸ்தாபித்து இருக்கணும். ஆண்டவரே உங்க பிரசன்னத்தால இடை கட்டுங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நமக்கு தேவ பலனா இருக்கிறது. ஆமென். ஆண்டவரே நீர் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஆமென்.